அனைவருக்கும் வணக்கம். ரியல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்குற ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ன்றதை பார்த்துருவோம். லெட் xn be a sequence of real numbers, then which of the following cases implies that the sequence is Cauchy. The sequence xn is Cauchy. So first condition, absolute value of xn minus xn plus 1 less than or equal to 1 by n for all n. Option B, absolute value of xn minus xn plus 1 less than 1 by n square for all n. Option C, absolute value of xn minus xn plus 1 less than 1 by 2 power n for all n. Option D, none. Okay. So ஒரு ரியல் சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க, அது வந்து இந்த கண்டிஷனை கொண்டிருக்கு. ஓகேவா? அதாவது ரியல் சீக்வன்ஸ் எக்ஸன் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா எந்த கண்டிஷனும் இது கோஷியாக இருக்கும் அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது கோஷியாக வருமா வராதான்னு. அதாவது whenever mod an minus an plus 1 bounded by some bn இருக்குது for all n belongs to n அப்படின்னா if summation bn converges, அது சீரியஸ் bn கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா then an is Cauchy. இதுதான் இந்த ரிசல்ட். இது நீங்கள் தெரிஞ்சு வட்டிங்கன்னா போதும், பார்த்தோன்னே டிக் அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், உங்களுடைய bn என்ன 1 by n, bn equal to 1 by n. இந்த சீரியஸ் கன்வர்ஜ் ஆகுமா? bn சம்மேஷன் சீரியஸ் சம்மேஷன் 1 by n போடுறீங்க. இது வந்து டைவர்ஜ் ஆகும் பி டெஸ்ட் படி. கரெக்டுங்களா? ஏன்னா சம்மேஷன் 1 over n power p தான் உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகும் when p greater than 1 இல்லை. அப்போ இங்கே p வந்து 1ன்றதால அது டைவர்ஜ் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் வரும்ல, இப்போ bn வந்து 1 by n ஸ்கொயர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சம்மேஷன் 1 by n ஸ்கொயர் கன்வர்ஜ் ஆகிடும். ஸோ b கரெக்டு. சி வருமா? சி வரும். ஏன்னா இங்கே bn பார்த்தீங்கன்னா 1 by 2 power n, இது வந்து ஜாமெட்ரிக் சீரியஸ். அப்போ என்ன ஆகும்? இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கன்வர்ஜ் ஆகிடும். எப்போது mod x less than 1 இருக்கும்போது இங்கே எக்ஸோட வேல்யூ 1 by 2, 1 by 2 less than 1ன்றதால இது கன்வர்ஜ் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா சி கரெக்டு, டி ஃபால்ஸ். புரியுதுங்களா? இது பிஎன்னாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சீரியஸ் ஃபார்மேட் வந்து கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா அந்த கிவன் சீக்வன்ஸ் வந்து கோசி சீக்வன்ஸாக இருக்கும். அதான் அந்த ரிசல்ட். whenever absolute value of an minus an plus 1 less than bn for all n belongs to n. If series bn converges, then we say an is Cauchy. ஓகே, அப்போது கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு bn ஆப்ஷன் பார்க்குறோம் 1 by n. அது சீரியஸ் கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா? டைவர்ஜ் ஆகும். அப்போ இது போல் நீங்கள் சீரியஸ் கன்வர்ஜன் டெஸ்ட்டு டைவர்ஜன் டெஸ்ட்டு நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கொஷின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நாங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சீரியஸ் கன்வர்ஜன் டைவர்ஜன்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்சும் கொடுத்துட்டு வரோம். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் சிம்பிளாக ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறதுக்கான ஐடியாஸும் நிறைய டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினில் இருக்குது. நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து வாங்கி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்சில் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 500 கொஸ்டின் 600 கொஸ்டின்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒரு யூனிட்டை 3 ஷெட்யூலாக பிரிச்சிருவோம். அப்போது ரியல் மட்டும்னா 3 கொஸ்டின் தான் வரும். ஒரு செட்டுக்கு 150 கொஸ்டின் இருக்கும். இப்போ அந்த 150 கொஸ்டினும் வந்து எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுக்க முடியாது. நீங்கள் சப்ஜெக்ட் படிச்சுட்டு நீங்கள் அதுக்கு ஒர்த்தாக இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த டெஸ்ட் பேட்ச். அதுக்கு எல்லாம் டீட்டெயில் கொடுங்க அப்படின்னா அது லேட் ஆகும். 150 கொஸ்டின் டீட்டெயில் போட்டோன்னா அதுவே எங்களுக்கு வந்து ஒரு செஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிறவங்க டைரெக்டாக கொஸ்டின் வாங்கி டிக் அடிச்சு பாருங்கள். உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு டிஆர்பி எக்ஸாமினேட்டடாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். பிஜி டிஆர்பின்றது கிடையாது, காலேஜ் டிஆர்பி, டிஎன் செட்டு, யூஜி டிஆர்பி எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம். ஈவன் டிஎன்பிசியில் அந்த ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டன்ட் கம்பைன்ட் ஏடி போஸ்டிங் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். ஸோ இது போல் ரெகுலராக நாங்கள் வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணுவோம். மேக்ஸிமம் எங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோ கிட்ட பிஜிடிஆர்பி எக்ஸாமினேட்டடாக நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் ப்ளேலிஸ்ட் வீடியோஸ் ஃபுல்லாகவே பாருங்கள். அந்த என்னென்ன ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத நோட் போட்டு எழுதுங்க. அதில் என்னென்ன ஹிண்ட் கொடுத்தோம் அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே,
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.